இங்கே நம்ம ஹீரோ ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கிற லைப்ரரியில் உட்காந்து ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு லைப்ரரியோட இன்சார்ஜ் வந்துடுறாரு. பார்த்த உடனே, யார் நீ? புதுசாக இருக்க, நீ இந்த யூனிவர்சிட்டி பையனே கிடையாது, அவுட் சைடருக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது, என்ன புக்கு படிக்கிறேன்னு சொல்லி வாங்கி பார்த்தா அது ஒரு ஃபாரின் புக்காக இருக்குது. இந்த புக்கு படிக்கிறதுக்குலாம் ஒரு தகுதி இருக்குது, அந்த தகுதி உனக்கெல்லாம் இல்லை, முதல்ல லைப்ரரியை விட்டு வெளியே போன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஸ்டாஃபை கூப்பிட்டு விடுறாரு. இந்த புக்கை நீ ஃப்ரீயாக படிக்கணும்னா உன்னோட ஆர்டிகல்ஸ் ஒன்று இந்த புக்கில் வரணும்னு அந்த ஸ்டாஃப் சொல்கிறாரு. அதை கேட்குற நம்ம ஹீரோ இது வரைக்கும் யாருமே சால்வ் பண்ணாத ஒரு ஈக்குவேஷனை எடுத்து சால்வ் பண்ணுறாரு. ஒரு வழியாக அதுக்கும் ஆன்சரையும் கண்டுபிடிச்சிடுறாரு. அதை எழுதி இப்போ லண்டனுக்கு அனுப்புகிறாரு. அவங்களும் இவரோட ஆர்டிகல்ஸை அந்த புக்கில் போட்டு இவரோட நேமையும் அது கூடவே போட்டுறாங்க. அதனால் நம்ம ஹீரோவுக்கு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கிற வாய்ப்பும் கிடைக்குது. இதை தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோவோட அப்பா அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. ஆனால் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னா நிறைய காசு செலவாகும்னு சொல்லிட்டு வாலண்டியராக ரிட்டைர்மெண்ட்டும் வாங்கிடுறாரு. இப்போ ரிட்டைர்மெண்ட்டில் வாங்கின காசுமே பத்தலைன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் ஹெல்ப் கேட்டால் அவர் மேடையில் பேசுகிற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பேசி இவங்களை சமாளித்து அனுப்பி விட்டுறாரு. காசு ரெடியாக மாட்டேங்குதுங்கிற மன உளைச்சல்ல அன்னைக்கு நைட்டே அவங்க அப்பாவும் இறந்து போயிடுறாரு. இவர் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இப்போ அப்பளம் விற்க போயிடுறாரு.